திருநின்றவூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருநின்றவூர் திருவள்ளூர் வரையிலான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இருவழிச்சாலையாக உள்ளதால் அம்பத்தூர், ஆவடி போன்ற பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை தவிர்க்க கடந்த 2007ஆம் ஆண்டு திருநின்றவூர் முதல் திருப்பதி வரை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் திட்டம் தள்ளிப்போன நிலையில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிகள் வேகமெடுத்து நடைபெற்று வருகிறது. தற்போது திருநின்றவூர் முதல் திருவள்ளூர் வரையிலான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. செப்டம்பர் இறுதிக்குள் பணிகள் முடிந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பணிகள் முடிவடைந்தால் பயணம் மிக எளிமையாக இருக்கும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர்ல கனரக வாகனம், ஆம்புலன்ஸு, ஸ்கூல் பஸ்ஸஸ் எப்படின்னு பல நெரிசலுக்குள்ள சிக்கி தவிக்குது திருவள்ளூர் நகரம். இந்த நிலையில் NH 205 வருமானால், NH 205 உடைய சாலை விரிவாக்க திட்டம் வெகு விரைவாக நடக்குமானால் இப்படிப்பட்ட இன்னல்கள் தவிர்க்கப்படும். திருநின்றவூர்லேருந்து வரணுன்னாக்கா நாங்கள் 1.25 ஹவர் ஆகும். இப்போ இந்த புது ரோடு போட்டாங்கன்னா உடனே நாங்கள் வந்துடுவோம், 1/2 ஹவரில் வந்துடுவோம். இதில் என்ன மாதிரி சிரமத்தை ஏற்படுத்துது? டிராஃபிக் அதிகமாக இருக்குதுல்ல, ரோடு சின்னதாக இருக்குது. இப்போ ரோடு விரிவாகிறாங்க, அதனால நல்லா இருக்கும். இப்போ இந்த சாலை இருவழிப்பாதையாக உள்ளதால் விபத்துகள் அதிகம் ஏற்படுகிறது என்றும் முழுமையான பணிகளுக்கு பிறகு பெருமளவு விபத்து குறையும் என்றும் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்னையிலேருந்து திருப்பதி போனோன்னா அதுக்கு பிரதான சிறை இந்த வழிதாங்க. ஒரு வழி சாலையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ நீங்கள் சாலை விரிவாக்கம் பண்ணிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்து 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ரோடு இருக்கும்போது நிறைய விபத்துகள் ஆகுங்க. ஏன்னா குறுகிய சாலை எடுத்தனால வாகனங்கள் அதிகமாக போகிறதுனால நிறைய விபத்துகள் ஆகும். ஆனால் இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விபத்துகளும் பெருமளவு குறைக்கணும்னு எதிர்பார்க்குறோங்க. இதேபோல் திருத்தணி வரையிலான பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்து விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2026 டிசம்பருக்குள் முழுமையான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு சென்று வருகின்றனர். இந்த சாலை விரிவாக்க பணிகள் முழுமையாக முடிந்து பயன்பாட்டிற்கு வரும்போது பல்வேறு தரப்பினரும் பயனடைவார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.